வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அதை ஏதாவது ஒன் பிக்கை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பிக்கை செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு இப்போ ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதில் ஸ்டேச்சுரேஷன் வந்து ஃபுல்லாக வந்து -100 கொடுத்துட்டு லைட்டாக மட்டும் ஸ்டேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு -78 ஒரு -80 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பேசிக் எஃபெக்ட்னு இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிளர்ரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிளர்ரை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் வந்து பிளர்ரை வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஆஃப் ஸ்க்ரீன் தான் பிளர் இருக்கும், அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு அந்த பிளரோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஷேடோ இமேஜின்னு வந்து கொடுத்துருப்பேன் PNG. அந்த இமேஜையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. அந்த பிளரோட அந்த ஷேடோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பேக்ரவுண்டில் இருக்க பிக்கை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். விக்னேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ரேம் PNGன்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃப்ரேம் PNGயை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃப்ரேம் வந்து நல்லா ஜூம் பண்ணுங்கள். ஸோ நான் ஸ்க்ரீனில் எப்படி ஜூம் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து மேலே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி செட் பண்ணிவிட்டுங்க. அந்த ஃப்ரேமோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பெயிண்ட் எஃபெக்ட் இமேஜின்னு வந்து கொடுத்துருப்பேன். அந்த இமேஜையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போது அந்த எஃபெக்டோட அந்த பெயிண்ட் எஃபெக்டோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அந்த பேக்ரவுண்டு இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அஸ் லேயர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல செட் ஆகிடும். இப்போ அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், அதில் ஸ்டேச்சுரேஷனையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ கான்ட்ராஸ்ட்டும் அதே மாதிரி எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக வந்து உங்களோட ஃபோட்டோஸை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க அந்த ஃப்ரேமில் வந்து செட் பண்ணணும். ஸோ நம்ம ஆட் பண்ண அந்த ஃப்ரேமில் செட் பண்ணோம். ஸோ அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூம் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். அந்த கிராப்பிங்கை மாஸ்க்கை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு ஷேப் இருக்கும் கீழே ஷேப், அதில் செகண்ட் ஷேப்பை கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு கரெக்டாக வந்து கிராப் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃப்ரேம் அளவுக்கு கரெக்டாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க. நான் எப்படி 4 சைடுமே பாருங்கள் கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ கரெக்டாக ஃப்ரேம் அளவுக்கு கிராப் பண்ணிவிட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுங்க. 2 டைம்ஸ் வந்து சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரேமில் செட் ஆகிட்டு இருக்கும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. இப்போ கீழே வந்து நம்ம வந்து பெயிண்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒயிட் கலரில் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் எல்லாமே ஆட் பண்ண வாட்டி கரெக்டாக வந்து நான் ஸ்க்ரீனில் எப்படி இந்த டெக்ஸ்ட் வந்து அதை லைட்டாக ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி நீங்களும் உங்களோட டெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணி செட் பண்ணிடுங்க. அந்த டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ அது யுவர் விஷ். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் கலர்ஃபுல் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அதுக்கு ஸ்டேச்சுரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 60 கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்து அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும்.
இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து கலர்ஃபுல்லாக நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.